சனிப்பெயர்ச்சி வரும் வெள்ளிக்கிழமை காலையில் நடைபெற இருக்கின்றது. இந்த சனிப்பெயர்ச்சியில் 12 ராசிகளுக்கும் பல்வேறு விதமான பலன்களை பல ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சக்தி மிக்க ஒரு சூட்சம பரிகாரத்தை சொல்கிறேன். மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஈஸ்வரான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி என்னங்க கொடுப்பார்? நீ நியாயமாய் செய்யக்கூடிய எல்லா புண்ணிய காரியங்களுக்கும் சனி அள்ளி அள்ளி வாரி வாங்கி செல்வத்தையும் நல்லதையும் கொடுப்பார். நீ கெட்டதை செய்தால் கெட்டதையும் கொடுப்பார். ஸோ உங்களுக்கு நல்லது கிடைக்க வரும் வெள்ளிக்கிழமை தான் சனிப்பெயர்ச்சி நடக்குது. அன்னைக்கு தான் வாஸ்து நாள். அதே நாளில் தான் சங்கடர சதுர்த்தி வருது. சுக்கிரவார சங்கடர சதுர்த்தி வாஸ்து நாளோடு இணைந்து வரக்கூடிய சனிமகா பயிற்சி அன்று காலையில் எந்திரித்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள். ஆண்கள் முகத்திற்கு எலுமிச்சம்பழம் தேய்த்து குளியுங்கள். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் போய் எப்படியாவது ஒரு பேக்கெட்டு கல்லுப்பு வாங்கிட்டு பூஜை அறையில் கல்லுப்பை பரப்பி வையுங்கள். ஒரு ஒயிட் ரைஸை செஞ்சு அதில் எள் கலந்து எள் சாதத்தை பிரசாதமாக வையுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு தட்டு நிறைய நல்லெண்ணெயை பரப்பி நல்லெண்ணெய்க்கு சென்டரில் எள்ளு போட்டு அந்த எள்ளுக்கு மேலே சின்னதாக ஒரு எள் தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். ஏற்றி வைத்து கொண்டு ஓம் சனீஸ்வர பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை 108 முறையும் சனீஸ்வர பகவானோட குருவான எல்லாம் வல்ல சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஓம் சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து கொண்டு போய் ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்க்கு போட்டுட்டு அந்த எல் தீபம் ஒரு தட்டு நிறையா எண்ணெய் ஊற்றி சென்டரில் எள் போட்டு எல் தீபம் ஏற்றுனீங்களே அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் உங்கள் முகம் தெரியும். அதை பாருங்கள். உங்கள் முகத்து மேலே இருக்கக்கூடிய திஷ்டி தோஷங்கள், தேவையில்லாத எதிர்மறைகள், தேவையில்லாத நெகட்டிவ் எல்லாம் அந்த எண்ணெய் எடுத்துடும். அதை கொண்டு போய் சாக்கடையில் ஊற்றிடுங்க. அதற்கு அப்புறம் நீங்கள் பூஜையில் வச்ச கொஞ்சோண்டு கல்லுப்பு கொண்டு போய் உங்களோட கல்லாப்பெட்டியிலையும் அதாவது கேஷ் பாக்ஸ்லேயும் உங்களோட சமையல் பயன்படுத்தக்கூடிய உப்புலேயும் கலந்து வையுங்கள். இதைய மறக்காமல் செய்யுங்க. செய்துட்டு அன்று முடிந்தால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு காசு தாங்க. பிரசாதமாக வச்சுருக்கக்கூடிய அந்த எள் சாதத்தை கொண்டு போய் கண்டிப்பாக காகத்துக்கு வையுங்க. உங்கள் முன்னோர்கள் நினச்சி மனமாற வேண்டுங்கள். அதற்கப்புறம் சனிப்பெயர்ச்சிக்கு நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சீங்கன்னா அங்கே தயவு செஞ்சு இந்த பரிகாரம் செய்யும்போது எதிர்மறையான எந்த விஷயம் செய்யாதீங்க. அழுக்கு துணியை தூக்கி போடுறது, குளிச்ச துணியை தூக்கி போடுறது, குப்பையை போடுறது, இது தீங்கிலும் தீங்கு. அது திருநள்ளாறில் பண்ணாலும் சரி, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலில் செஞ்சாலும் சரி. சனிப்பெயர்ச்சி என்று முடிந்தால் கோயிலில் போய் திருப்பணி உளவார பணியை செய்தீர்கள் என்றால் மிக பெரும் புண்ணியம் கிடைக்கும். ஸோ இதை மனதில் வச்சுக்கிட்டு நமது நண்பர்களும் இதை கடைபிடியுங்கள். எதுவும் செய்ய முடியாதவங்க அன்றைய தினத்தில் அண்ணாமலையாரை நினச்சிட்டு நைட்டு படுக்க போகும்போது அண்ணாமலையாருக்கு அரோகராங்கிற மந்திரத்தை 27 முறை எழுதி பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க. எல்லாம் அவர் நன்மையாய் செய்து தருவார். இன்னும் வாய்ப்பிருந்த 12 ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் அதே தினத்தில் வழிபாடுகளை செய்வதன் மூலமாக வளமும் நலமும் கிடைக்கும். அன்னைக்கு சங்கடர சதுர்த்தி. அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமான பரிகாரத்தை அடுத்த பதிவில் அனுப்புகிறேன். ஸோ காத்திருங்கள். அன்றைய தினத்தில் நான் சனிமகா பயிற்சியை முன்னிட்டு ஸ்ரீ நட்சத்திர ஹோமமும் நவ கிரக தோஷ நிவர்த்தி பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு கோல்டு பிளேட்டர் கஜலட்சுமி காசை பூஜையில் வைத்து மந்திர உருவேற்றி உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் நேரடியாக நடத்தும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு வரும் சனிக்கிழமை மலேசியா கோலாலம்பூரில் நடக்குது. மலேசியா மற்றும் சிங்கப்பூர் அன்பர்கள் கலந்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 14ஆம் தேதி கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மார்ச் 15ஆம் தேதி கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி வகுப்பு. செல்வ செழிப்பை பெற அருளும் பொருளும் ஆனந்தமும் உங்கள் வாழ்க்கையில் வர குருகடாட்சம் கிடைக்கக்கூடிய கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி வகுப்பு மார்ச் 15 மதுரை, மார்ச் 22 கோயம்புத்தூர், மார்ச் 29 சேலத்தில் நடைபெற இருக்கின்றது. கலந்து கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.